ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா கிட்ட அவங்க வள்ளி சொல்கிறாங்க, என்ன வீரா மாறனை ரொம்ப லவ் பண்ணுற பொழுது அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை வள்ளியம்மா அப்படிங்கிறாங்க. நானும் உனக்கு கொஞ்ச நாள் கவனிச்சுட்டு தானே வரேன். மாறன் மேலே நீ எவ்வளோ பாசமாக இருக்கிறன்னு எல்லாமே நான் பார்க்க தான் செய்கிறேன். சரி, ஆனாலும் நீ அதை ஏன் அவன்கிட்ட வெளிக்காட்டாமல் இருந்துகிட்ருக்க அப்படிங்கும்போது, அப்போ வீரா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், எங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு ராகு மாமா தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை மாறன் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாமல் தானே இருக்கிறான். அவன் எப்போ என்கிட்ட சொல்கிறானோ அப்போமே நான் அவன்கிட்ட வெளிப்படையாக நான் கணவன் மனைவியாக நாங்கள் ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வள்ளி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நம்ம மாறன் கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி பார்த்தோம்னா மாறன் கிட்ட சொல்கிறாங்க, டேய் வீராட்ட தான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கும்போது, அப்போ மாறன் சொல்கிறாங்க, என்ன உண்மையை சொல்லணும் அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க அண்ணனுடைய நிலைமைக்கு காரணமானது ராகவ் தான் அப்படிங்கிறது எல்லா உண்மையும் நீ வீரா கிட்ட சொல்லிட வேண்டியது தானே. என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ கணவன் மனைவியே ஆயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ வீரா கிட்ட இந்த உண்மையில நீ மறைச்சு வைக்கணும், நீ சொல்ல வேண்டியது தானே. அதை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல அப்படிங்கும்போது, எங்க பாரு அத்தை, நான் சொல்றதை கேளு, இந்த உண்மை அதோட முடிஞ்சு போச்சுது. அதாவது அவங்க அண்ணனுடைய நிலைமைக்கு நான் தான் காரணம், அதுதான் உண்மை. இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும், இவன் எப்பவுமே இப்படிதான்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வள்ளி போறாங்க. அடுத்து ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. ராமச்சந்திரன் இந்த குழந்தையோட ஃபோட்டோவை வச்சு அவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி வராங்க, என்னன்னா குழந்தை படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நம்ம குடும்பத்துலேயும் சீக்கிரமாக இதே மாதிரிக்கு நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது, ஆமாண்ணா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது, ஆனாலும் நம்ம வீட்டில் குழந்தை சத்தம்னு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது, அப்போ ராகு வரவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகு வெக்கப்பட்டுட்டு போகவும், அடுத்தது கண்மணிக்கிட்டேருந்து அவங்க ராகவ் சொல்றாங்க, சரி நம்மளுக்கு கடனாகி 1 வருஷம் ஆகி போச்சுது, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா அப்படிங்கவும், உடனே கண்மணி வெக்கப்பட்ட மாதிரிக்கு அவங்க வெளியே ஓடி வராங்க. வெளியே ஓடி வந்துட்டு கண்மணி சொல்றாங்க, உங்க குடும்பத்தை கதையை முடிக்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு நான் மருமகளாக வந்திருக்கிறேன். நீ என்னன்னா குழந்தை வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறியா? உங்க கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி ரொம்பவே ஆவேசத்தோட அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வெளியே போற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஒரு பீச்சுக்கு போறாங்க. பீச்சுக்கு போனதுமே மாறன் சொல்றாங்க, இந்த படகுல நம்ம ரெண்டு பேரும் டைட்டானிக்ல காதல் ஜோடி நின்ன மாதிரி நம்ம நிக்கலாமா அப்படிங்கவும், அப்ப வீராவுக்கு அப்படிலாம் நிக்கிறது ரொம்ப பயப்படுவாங்க போலுக்கு. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம மாறன் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவங்களும் சரி அப்படின்ட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் அப்படி நிக்கிறாங்க. நின்னதுமே கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறமா வீராவை பாக்குறாங்க. வீரா அப்படியே தூங்கின மாதிரி இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி தெளிச்சு எழுப்பவும், மாறா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா, சொல்ல போனக்கு எனக்கு இப்படிலாம் நின்னா பயப்படுவாண்டா அப்படிங்கவும், அதை சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு மாறன் வீராவை போட்டு அவங்க கிண்டல் பண்ணி திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கரைக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே ஒரு அம்மாவை பார்க்குறாங்க. அந்த அம்மா விளக்கேற்றி வச்சுட்டு இருக்கவும், இவங்க எதுக்காக இப்படி விளக்கேற்றி வச்சுட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது, அவங்களுடைய கணவரோ மகனோ இல்லைன்னா அவங்க அப்பாவோ யாராவது கடலுக்கு மீன் பிடிக்க போயிருப்பாங்க, அவங்க கரைக்கு வர வரைக்கும் இந்த விளக்கு அணையாமல் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வீரா சொல்கிறாங்க, ஒருவேளை நம்மளுக்கு அப்படி ஒரு நிலமை நீ கடலுக்கு போயிட்டு நீ திரும்பி வரலன்னு வச்சுக்கோங்க, நானும் அதிலேயே விழுந்துருவேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மாறன் புரிஞ்சுக்கிட்டு தாங்க வீரா நம்ம மேலே எவ்வளவு காதல் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ வள்ளி அவங்க ராமச்சந்திரன் இந்த மாதிரிக்கு குழந்தை விஷயத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்களா, அந்த விஷயத்த வீரா கிட்ட சொல்லவும், வீரா உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பற்றி நான் ராகவிட்ட சொன்ன, ராகவ் வெக்கப்பட்டுட்டு போயிட்டா அப்படின்னு வள்ளி சொல்லவும், உடனே அங்கே கண்மணி வராங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க வீரா கிட்ட, அங்கே பாரு வீரா, நீ ரொம்ப ஓவராட்லாம் மாறன் கிட்ட இப்படி கொஞ்சிட்டுலாம் இருக்காதுன்னு, என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அண்ணனுடைய நிலைமைக்கு அவன் தான் காரணம், அதனால நீ ரொம்ப அவன்கிட்ட நெருக்கமாக இருக்காது அப்படின்னு சொல்லவும், வீரா பார்த்தோம்னா அப்போ மாறன் கரெக்டாக வரவும் மாறனை கெட்டி பிடிச்சி அவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. உடனே மாறன் சொல்கிறாங்க, என்ன யாராவது நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களா, அதுக்காக தான் இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா அங்கே கண்மணி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் அவங்க வீராவை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரிக்கு அவங்களும் விளையாடிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா வீரா அவங்க வாமிட் பண்ற மாதிரிக்கு அவங்க கண்மணி முன்னாடி அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வீரா கிட்ட கேட்குறாங்க, என்னடி ஏதாவது சாப்பிட்டது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ என்னதான் உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன கண்மணி உனக்கு இது கூட தெரியாதா, வாமிட்டு கல்யாணம் முடிஞ்சவங்க வாமிட்டு எடுத்தால் என்ன அர்த்தம், என்னது கன்சீவாக இருக்கிறன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைவாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளே
வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீரா வந்து இப்படி கன்சீவாக இருக்கிற மாதிரிக்கு கண்மணி கிட்ட வந்து நடிக்கிறாங்க. ஆனால் வந்து கண்மணி வந்து அதை நம்புவாங்களா, இல்லை வீராவும் மாறனும் வந்து இப்போ ரொம்ப வந்து நெருக்கமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதனால வீரா சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அப்படி இருந்து வீரா சொன்னதை நம்பிடுவாங்களா, அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.